guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் வாத்தி அண்ட் வாயாடி. இன்னைக்கு நம்ம யூடியூப் vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைட் சமையல். நம்ம ஏற்காடு வந்தோம்ல, ஸோ அங்கே ஒரு பர்ஃபெக்டான வியூவில் சூப்பராக சுட சுட ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குங்க. நாங்கள் எப்போ அவுட் ஸ்டேஷன் போனாலும் ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணாமல் நாங்களே குக் பண்ணி சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி லொக்கேஷனில் சொல்லவே தேவையில்ல. அங்கே இருக்க இயற்கையான தண்ணியில் நம்ம சமைச்சாலே அந்த சாப்பாடோட ருசியே வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாழைக்காய் பொரியல், லெமன் ரைஸ். வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தான் வாழைக்காய் ரவுண்டாக கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ரைஸ் அங்கே குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எப்போ அவுட் ஸ்டேஷன் போனாலும் இந்த மாதிரி ஃபுல் சமையல் செட்டப்பை எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே உட்காந்து சமைக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், கிளைமேட்டும் அமேசிங்காக இருக்கும். எங்கள் 2 பேருக்குமே ஹோம் ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பக்காவாக பிளான் பண்ணி எப்போ ட்ரிப்புக்கு போனாலும் நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். வாத்தியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால என்னோடய வேலை எல்லாமே ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்ஜாய் பண்ணுறத உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விலாகை நாங்கள் ஷூட் பண்ணோம். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் நிறைய வருது. அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எப்படியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். குக்கர் இப்போ விசில் அடிச்சிச்சுங்க, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோட் சைட் குக்கிங் எங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, நாங்கள் நிறைய இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து அவங்க கேம்பிங் போகும்போது எப்படி சமைப்பாங்க, எப்படியெல்லாம் திங்ஸ் வச்சுருக்காங்க, அதை எப்படியெல்லாம் குட்டியாக ஆர்கனைஸ் பண்ணி காம்பேக்டாக எங்கே போனாலும் கொண்டு போய் குக் பண்ணி சாப்பிட்றாங்கன்ற வீடியோலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் இந்த செட்டப்பை உருவாக்கணும். இந்த செட்டப் எப்படி பண்ணுறது, நாங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கோம், என்னென்னலாம் காம்பேக்டாக கொண்டு போவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போது நம்ம லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வாழைக்காவை பொரித்து சாப்பாடை சாப்பிட வேண்டியது தான். நம்ம இந்த செட்டப் ஃபுல்லாக நம்ம காரில் தாங்க வச்சுருக்கோம். கார் டிக்கி ஸ்பேஸில் 2 பேஸ்கெட்டில் ஃபுல் வெசல்ஸ் அண்ட் இந்த பொடிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு 25 லிட்டர்ஸ் கேன், இது மட்டுமே போதும். இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான ரெசிபிலாம் செஞ்சு நம்மளே சாப்பிடலாம். நாங்கள் வெசல்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் மட்டும்தான் கேரி பண்ணுவோம். வெஜிடபிள்ஸ்லாம் அந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சூப்பராக சமைச்சிருவோம். லெமன் ரைஸ், சாப்பாடு ரெடியா? சாப்பிடலாமா? ரெடி. லெமன் ரைஸ், வாழைக்காய். ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல் அடித்தா கூட அந்த டேஸ்ட் இருக்காது. அருமையான டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சத்யா இல்லை உண்மையிலே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் வாத்தி அண்ட் வாயாடி. இன்றைக்கி நம்ம யூடியூப் vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைட் சமையல். நம்ம ஏற்காடு வந்தோம்ல, ஸோ அங்கே ஒரு பர்ஃபெக்டான வியூவில் சூப்பராக சுட சுட ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குங்க. நாங்கள் எப்போ அவுட் ஸ்டேஷன் போனாலும் ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணாமல் நாங்களே குக் பண்ணி சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி லொக்கேஷனில் சொல்லவே தேவையில்ல. அங்கே இருக்க இயற்கையான தண்ணியில் நம்ம சமைச்சாலே அந்த சாப்பாடோட ருசியே வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாழைக்காய் பொரியல், லெமன் ரைஸ். வாழைக்காய் செய்கிறதுக்கு தான் வாழைக்காய் ரவுண்டாக கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ரைஸ் அங்கே குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எப்போ அவுட் ஸ்டேஷன் போனாலும் இந்த மாதிரி ஃபுல் சமையல் செட்டப்பை எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே உட்காந்து சமைக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், கிளைமேட்டும் அமேசிங்காக இருக்கும். எங்கள் 2 பேருக்குமே ஹோம் ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பக்காவாக பிளான் பண்ணி எப்போ ட்ரிப்புக்கு போனாலும் நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். வாத்தியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால என்னோடய வேலை எல்லாமே ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்ஜாய் பண்ணுறத உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விலாகை நாங்கள் ஷூட் பண்ணோம். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் நிறைய வருது. அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எப்படியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். குக்கர் இப்போ விசில் அடிச்சிச்சுங்க, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு.
இந்த ரோட் சைட் குக்கிங் எங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, நாங்கள் நிறைய இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து அவங்க கேம்பிங் போகும்போது எப்படி சமைப்பாங்க, எப்படியெல்லாம் திங்ஸ் வச்சுருக்காங்க, அதை எப்படியெல்லாம் குட்டியாக ஆர்கனைஸ் பண்ணி காம்பேக்டாக எங்கே போனாலும் கொண்டு போய் குக் பண்ணி சாப்பிட்றாங்கன்ற வீடியோலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் இந்த செட்டப்பை உருவாக்கணும். இந்த செட்டப் எப்படி பண்ணுறது, நாங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கோம், என்னென்னலாம் காம்பேக்டாக கொண்டு போவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போது நம்ம லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வாழைக்காவை பொரித்து சாப்பாடை சாப்பிட வேண்டியது தான். நம்ம இந்த செட்டப் ஃபுல்லாக நம்ம காரில் தாங்க வச்சுருக்கோம். கார் டிக்கி ஸ்பேஸில் 2 பேஸ்கெட்டில் ஃபுல் வெசல்ஸ் அண்ட் இந்த பொடிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு 25 லிட்டர்ஸ் கேன், இது மட்டுமே போதும். இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான ரெசிபிலாம் செஞ்சு நம்மளே சாப்பிடலாம். நாங்கள் வெசல்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் மட்டும்தான் கேரி பண்ணுவோம். வெஜிடபிள்ஸ்லாம் அந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சூப்பராக சமைச்சிருவோம். லெமன் ரைஸ் சாப்பாடு ரெடியா? சாப்பிட்லாமா? ரெடி. லெமன் ரைஸ் வாழைக்காய். ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல் அடித்தா கூட அந்த டேஸ்ட் இருக்காது. அருமையான டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சத்யா உண்மையிலே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.